السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டமாக என்று பூஜ்யவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை பற்றி மேம்பட்டவர்கள் என்பதாக குறிப்பிடுகின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் இன்னும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைப்பார்கள். இன்னும் வானம் பூமியுடைய படைப்பை பற்றி சிந்திப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றான். வானத்தையும் பூமியையும் பற்றி ஒரு மனிதனை சிந்திக்கின்ற பொழுது அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய வல்லமை என்பது விளங்கும். இந்த பூமியை அல்லாஹ் தஆலா ஏன் படைத்திருக்கின்றான், எதற்காக படைத்திருக்கின்றான் என்பதை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது, வல் அருள வலஹா லில் அனாம், பூமியை, இந்த பூமியிலே வாழக்கூடிய உயிரினங்களுக்காகவும் உயிரற்றவைகளுக்காகவும் அல்லாஹ் தஆலா விரித்தமைத்தான் என்று குறிப்பிடுகின்றான். இந்த பூமியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகின்றது. இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு 24 மணி நேரத்தை எடுத்துக்கொள்கின்றது. இந்த 24 மணி நேரத்திலே 12 மணி நேரம் பகலாகவும் 12 மணி நேரம் இரவாகவும் இருக்கின்றது. இந்த பகல் இரவு மாறி வருவதன் காரணமாகத்தான் இந்த பூமியிலே உயிரினங்கள் நிம்மதியாக வாழ்கின்றன. அதுபோல இந்த பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு ஒரு நாள் ஆகின்றது, 365 நாட்கள் ஆகின்றது. இந்த சூரியனை இந்த பூமியை சுற்றி வருவதன் மூலமாகத்தான் பருவகாலங்கள் மாறி மாறி வருகின்றது. இந்த பருவகாலங்கள் மாறி வருவதும் இந்த பூமியிலே வாழக்கூடிய உயிரற்ற அனைத்திற்கும் அது பலனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த பூமிக்கு மேல் எத்தனையோ உயிரினங்கள் வாழுகின்றது, உயிரற்றவைகள் வாழுகின்றது. இந்த பூமிக்கு மேல் வாழக்கூடிய அனைத்தும், இந்த மண்ணிற்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்தும் மண்ணால் ஆனது. அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், குல்லுல்லதி ஃபௌகத் துராபி துராபம், மண்ணுக்கு மேல் உள்ள அனைத்தும் மண்ணாக இருக்கின்றது என்று. மண்ணுக்கு மேலால் இருக்கக்கூடிய உயிரினமாக இருந்தாலும் சரி, உயிரற்றவைகளாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்தும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான். மண்ணிலிருந்து படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இவைகள் மண்ணுக்கு மேல்தான் வாழ முடியும். அதுபோல அவைகள் அழிந்து விட்டது என்று சொன்னால் மண்ணோடு மண்ணாக ஆகி மண்ணோடு கலந்து விடுகின்றது. இதை தனது திருமறையிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அலம் நஜ்அலில் அருள கிஃபாத்தா அஹ்யா அம்வாத்தா, நாம் இந்த பூமியை உயிருள்ளவைகளையும் உயிரற்றவைகளையும் அரவணைத்து கொள்ளக்கூடியதாக நாம் ஆக்கவில்லையா என்பதாக குறிப்பிடுகின்றான். இந்த பூமியில் தான் உயிரினங்கள் வாழ முடியும். இந்த பூமியை விட்டு எங்கும் இந்த உயிரினங்கள் வாழ முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் இந்த பூமியில் தான் இருக்கின்றது. காற்றாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் தான் அனைத்தும் கிடைக்கின்றது. இந்த பூமியை விட்டு வேறு எங்கு சென்றாலும் சரி உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது. வேண்டுமானால் ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் வேற்று கிரகத்திற்கு மனிதன் சென்று வரலாம். ஆனால் அங்கே தங்கி வாழ முடியுமா, காலகாலத்திற்கும் வாழ முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், இந்த மண்ணிலே வாழக்கூடிய மனிதன் மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலே மரணித்து மண்ணுக்குள் மண்ணாக ஆகி பிறகு இந்த மண்ணிலேயே எழுப்பப்படுவான் என்றும். இந்த பூமியிலே அல்லாஹுக்கு எதுவும் மறைந்ததாக இல்லை.
அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவிற்கு இந்த பூமியில் எதுவும் மறைந்ததாக இல்லை. அல்லாஹு தஆலா இந்த பூமியை படைத்து விட்டு அரசிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் நினைக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா எங்கிருந்தாலும் இந்த பூமியை பற்றி அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். தனது திருமறையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கூறுகின்றான், யஅலமு மா யல்ஜு ஃபில் அர்தி வ மா யஹ்ருஜு மின்ஹா. இந்த பூமிக்குள் எது நுழைகின்றது என்பதை அல்லாஹ் அறிகின்றான். அந்த பூமியிலிருந்து எது வெளியாகின்றது என்பதையும் அறிகின்றான். ஒரு நாளும் பூமியுடைய மேல் மட்டத்திலிருந்து பூமிக்குள் சில உயிரினங்களாக இருந்தாலும் சரி, உயிரற்றவைகளாக இருந்தாலும் சரி உள்ளே செல்லுகின்றது. ஒரு விவசாயி விதையை போடுகின்றார் என்று சொன்னால் அந்த விதை பூமிக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அது சும்மா இருக்கவில்லை, மாறாக அது நீரை எதிர்பார்த்த நிலையிலே பூமிக்கு அடியில் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது அதற்கு தேவையான நீர் கிடைக்கின்றதோ அப்பொழுது அது வெடித்து பூமிக்கு மேலால் அது இலைகளாக, மரங்களாக, செடிகளாக வளர்கின்றது. அதுபோல பூமிக்குள் இருக்கக்கூடிய புழுப்பூச்சிகள், பூமியின் மேலிருந்து பூமிக்குள் எந்தெந்த புழுக்கள், பூச்சிகள் எல்லாம் செல்லுகின்றது என்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கின்றான். பூமிக்கு உள்ளிருந்து பூமிக்கு வெளியாக எது வருகின்றது என்பதையும் அறிந்திருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் பூமிக்குள் எது செல்லுகின்றது என்பதையும் பூமியிலிருந்து எது வெளியாகின்றது என்பதையும் அறிந்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலாவிற்கு மறைவான ஞானம் இருக்கின்றது. தரைப்பகுதியிலே உள்ள அனைத்தையும் அறிந்திருக்கின்றான், கடலிலே உள்ளவைகளையும் அறிந்திருக்கின்றான். ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய மனிதன் தரைப்பகுதியிலே உள்ளவைகளைத்தான் அறிய முடியும், கடலுக்குள் என்ன இருக்கின்றது என்பதை அறிய முடியாது. ஆனால் அல்லாஹு தஆலா கடலுக்குள் எத்தனை வகையான மீன்கள், எத்தனை வகையான உயிரினங்கள் வாழுகின்றது என்கின்ற அனைத்து கணக்கும் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. ஒமா தஸ்புத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. பூமியிலே ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உயர்ந்தாலும் சரி, அதையும் அல்லாஹ் அறிகின்றான். வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அருள். பூமியுடைய இருள் பகுதியிலே ஒரு விதை கிடைந்தாலும் சரி, அந்த விதை எப்பொழுது முளைக்கும், அதிலிருந்து எத்தனை காய்கள், எத்தனை கனிகள், எத்தனை பூக்கள் பூக்கும் என்பதையும் அறிந்திருக்கின்றான். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு இலை காய்ந்திருந்தாலும் சரி, அது காய்ந்திருக்கின்றதா, ஈரமாக இருக்கின்றதா என்கின்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹுடைய ஞானத்திலே இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான். ஆக இந்த பூமியை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அனைத்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்திற்காக வேண்டியும் தான் இந்த பூமியை படைத்திருக்கின்றான். இந்த பூமியை பற்றி ஒரு மனிதன் சிந்திக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமை புரியும். இந்த பூமியுடைய படைப்பை பற்றி அது தனது அத்தாட்சி என்பதாக கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் அத்தாட்சி என்று கூறுகின்றானோ அவைகளை மனிதன் சிந்தித்து பார்த்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய குதுரத் என்பது விளங்கும். தன்னுடைய அத்தாட்சிகளாக அல்லாஹ் பூமியை ஆக்கி இருக்கின்றான் என்று சொன்னால் இந்த அத்தாட்சியின் மூலமாக எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் தஆலா கொண்டு வருகின்றான். காய்ந்த பூமியை மழையை கொண்டு உயிர்ப்பிப்பது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலே இருக்கின்றது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்திலே 39வது வசனத்திலே கூறுகின்றான். பூமி காய்ந்திருக்கின்றது, அந்த பூமிக்குள் விதை கிடக்கின்றது. மழை வருகின்ற பொழுது அந்த மழை நீர் அந்த விதையிலே பட்டவுடன் எப்படி பச்சை பசுமையாக வெடித்து பூமியிலிருந்து தாவர வர்க்கங்கள் வருகின்றதோ அதை போன்றுதான் நாளை மறு உலகத்தில் இந்த மனித சமுதாயத்தை நாம் எழுப்புவோம் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். எழுப்புதல், மறு உலகத்திலே மனிதர்களை எழுப்புதல் என்பது இது போன்றுதான். காய்ந்திருக்கக்கூடிய ஒரு விதையின் மீது, பூமிக்குள் இருக்கக்கூடிய விதையின் மீது நீர் பட்டவுடன் எப்படி அது பூமியை பிளந்து கொண்டு வெளியிலே வருகின்றதோ இது போன்றுதான் நாளை மறு உலகத்திலே அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை எழுப்புவார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஜோடி ஜோடியாக, இரண்டாக படைத்திருக்கின்றான். எந்த ஒரு உயிரினத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, உயிரற்றவைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜோடி ஜோடியாக படைக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாஹ் கூறுகின்றான், ஒமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி லஅல்லகும் ததக்கரூன். ஒரு வஸ்துவையும் நாம் இரண்டாக படைத்திருக்கின்றேன் மனிதர்கள் சிந்திப்பதற்காக வேண்டி.
இது எடுத்துக்கொண்டாலும் சரி இரண்டாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. வானம், பூமி, சூரியன், சந்திரன், இரவு, பகல், மேல்புறம், கீழ்ப்புறம், கிழக்கு, மேற்கு என்று இரண்டாக படைக்கப்பட்டிருக்கின்றது. உயிரினங்கள் மீன் இனமாக இருந்தாலும் சரி, பறவை இனமாக இருந்தாலும் சரி, விலங்கினமாக இருந்தாலும் சரி, ஜோடி ஜோடியாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. மனிதனுடைய அங்க அவயங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது இரண்டாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் இரண்டாக படைத்திருக்கின்றான். இதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய குதிரத்து விளங்கும். அதற்கு அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய கனி வர்க்கங்கள், காய் வர்க்கங்கள், இவைகள் அனைத்திற்கும் ஒரே நீர் தான் பாய்ச்சப்படுகின்றது. ஆனால் அவைகளுடைய ருசி வேறுபட்டு இருக்கின்றது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய தாவர வர்க்கங்கள், மரம், செடி கொடிகளுக்கு ஒரே நீர் போற்றப்படுகின்றது. ஒன்று வானத்திலிருந்து பொழிகின்ற மழை நீர் அல்லது பூமியிலிருந்து வெளியாகின்ற நிலத்தடி நீர். இந்த நீர்தான் அனைத்து தாவர வர்க்கங்களும் மரம், செடி கொடிகளுக்கும் பாய்ச்சப்படுகின்றது. ஆனால் அவைகளிலிருந்து வெளியாகக்கூடிய பழங்கள், காய்களுடைய ருசி என்பது மாறுபட்டிருக்கின்றது. ஒரே நீர் பாய்ச்சப்படுகின்றது. அதிலிருந்து வெளியாகக்கூடிய ஆரஞ்சு பழம் அதனுடைய சுவை தனி, திராட்சை பழம் அதனுடைய சுவை தனி, பலாப்பழம் அதனுடைய சுவை தனி, கொய்யாப்பழம் அதனுடைய ருசி தனி. இப்படியாக பல வர்க்கங்களிலே ஒரே நீர் பாய்ச்சப்பட்டாலும் அதனுடைய ருசிகள் மாறுபடுகின்றது. அதே போன்று காய்களை எடுத்துக்கொள்வோம். காய்களுடைய அந்த ருசிகள், அதனுடைய தன்மைகள் வேறுபட்டதாக இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய வல்லமை விளங்கும். அல்லாஹுடைய ஆற்றலை விளங்கி ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் இவ்வுலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆகையால் நாம் அல்லாஹ் தஆலா கூறுவதை கொண்டு வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சிந்தித்து நாம் அவனை வணங்க வேண்டும். அப்படி வணங்குகின்ற பொழுதுதான் நம்மளுடைய வணக்கம் என்பது முழுமை பெறும். வணங்குமாறு அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே பல இடங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் அவனை அறிந்து வழங்கக்கூடிய ஆற்றலை, குதிரத்தை, சக்தியை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக என்றவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.